ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் வித் ஜிஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மருதம் சூப்பர் மார்க்கெட்டுக்காக நான் செஞ்ச கேக் ரெசிபிங்க. இது ஃபஸ்ட் இயர் அனிவர்சரிக்காக சேலம் டு சென்னை ஹைவேஸ் ரோட்டில் மின்னாமல்லின்ற பிளேஸில் மருதம் சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. அதனோட ஃபஸ்ட் இயர் அனிவர்சரிக்காக தாங்க இந்த கேக் நான் செஞ்சுருக்கேன். மருதம் மார்ட்டில் ஃபஸ்ட் இயர் அனிவர்சரிக்காக நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய ப்ரைஸஸும் கொடுக்குறாங்க. ஸோ நியர்பை பிளேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா மருதம் சூப்பர் மார்க்கெட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் ஒரு 2 kg கேக் தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக இந்த கப்பில், அதாவது ஒரு 250 ml கப்பில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. அதோட நான் இன்னைக்கு blackforest கேக் தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக 4 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். அதோட 1.5 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போது நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு அது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம எக் பீட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு 8 முட்டை எடுத்துருக்கேங்க. முட்டை அதிகமாக எடுத்தால் பிரச்சனை இல்லை, சாக்லேட் கேக்குக்கு ஸ்மெல் வராது சாக்லேட் கேக்னால. அதோட 2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. எல்லோ கலர் மாதிரி, லைட் எல்லோ கலர் மாதிரி, ஒரு மாதிரி ஒயிட்டாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் பவுடர் சுகர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். எத்தனை கப் நீங்கள் மைதா மாவு எடுத்தீங்களோ அதே அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் மைதாவுக்கு இங்கே நம்ம 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர்டு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 60 ml ஆயில் எடுத்திருக்கேன், 2 kg கேக்குன்றதுனால. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1 மினிட் மட்டும் பீட் பண்ணிட்டு பீட்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்க ப்ரீமிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. எடுத்து வச்சுருக்க ப்ரீமிக்ஸை அதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 120 ml அளவுக்கு பாலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதோட மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் கொஞ்சமாக பாலையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் டின்னில் ஊற்றிக்கலாம் பேட்டரை. அதுக்கு நான் இங்கே ஒரு 8 இன்ச்சு கேக் டின்னும் 6 இன்ச்சு கேக் டின்னும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் பாதி அளவு ஊற்றிக்கிறேங்க. அதில் பபிள்ஸ்லாம் போகிறதுக்காக அப்படியே டேப் பண்ணிக்கோங்க. 2 டைம் அடித்து 2 டின்னையும் தட்டி நல்லா பபிள்ஸ் போகிற மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கேக்குக்குள்ளே நல்லா ஓட்டையாக வந்துடும் பேக் ஆனதுக்கப்புறம். இது ஓவனில் 180 டிகிரியில் 45 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கலாங்க. கேக் பேக் ஆகிற டைமுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் கீழே ஐஸ் க்யூப் வச்சு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 2 kg செய்கிறதுனால 3 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நான் இங்கே ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் இங்கே ஒரு 125 கிராம் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன் ஒரு 15 மினிட்ஸு. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக வந்திருக்கு. கீழே விழக்கூடாது, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா ஸ்டிஃபாக வந்திருக்கு. நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு.
சைட் பை சைட் பாருங்கள், கேக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஸ்பாஞ்சியாக ரெடியாக இருக்குது. இந்த 2 கேக்கையும் இப்போது கட் பண்ணி வச்சுக்கலாங்க 3 ஈக்குவல் பார்ட்ஸாக. அடுத்து வந்து கேக் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் எடுத்து கீழே வச்சுட்டு அதோட வந்து நான் செரி சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்றதுனால நான் செரி சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கேக் நல்லா ஜூஸியாக இருக்கும். அது மேலே வந்து கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது மேலே வந்து நான் வந்து டார்க் சாக்லேட் துருவி வச்ச டார்க் சாக்லேட் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி அடுத்த லேயரும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வச்சு அதே மாதிரி செரி சிரப் ஆட் பண்ணி விப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. சேம் அதே மாதிரி நான் டார்க் சாக்லேட்டை வந்து துருவி வச்ச டார்க் சாக்லேட் வந்து இது மேலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி 3rd லேயர் வச்சிடலாம். கடைசியாக 3rd லேயரை வச்சு அதுலேயும் செரி சிரப்பால் நினச்சிக்கலாங்க. நினச்சிட்டு இப்போ வந்து விப்பிங் க்ரீம் வச்சு க்ரம் கோட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு க்ரம் கோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஐசிங் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், க்ரம் கோட் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் நான் வச்சுக்கிறேன் ஒரு 15 மினிட்ஸ். அதே மாதிரி டாப் லேயரையும் வந்து க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேங்க. அடுத்து வந்து நான் மருதம் மார்ட் தீமில் வந்து கேக் ரெடி பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் வந்து ஒரு பாதி விப்பிங் க்ரீம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. க்ரீன் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஃபஸ்ட் லேயரில் வந்து ஐசிங் பண்ண போகிறேன். இந்த க்ரீன் கலர் தான் ஐசிங் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் லேயரில். இந்த கேக்கோட ஃபஸ்ட் லேயரில் வந்து க்ரீன் க்ரீமை எடுத்து நம்ம ஐசிங் பண்ணிக்கலாங்க. பண்ணியாச்சு பாருங்கள். அடுத்து வந்து நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டேங்க. பேலட் நைஃபு இல்லைனா ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸை வந்து கோல்டன் கலர் சுகர் பீட்ஸை எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து மேல் டாப் லேயர் வைக்கிறதுக்கு முன்னாடி அதனோட வெயிட் தாங்கணும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராய் எடுத்துட்டு அதனோட சைஸுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்ட்ராவை வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா தாங்கும், சரிஞ்சு விழாமல் இருக்கும். அதுக்காக இதை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப டாப் லேயர் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ டாப் லேயரையும் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா பைப்பிங் பேக்கில் வந்து அதே க்ரீன் கலர் விப்பிங் க்ரீமை எடுத்து ஒரு ஸ்டார் நாசல் வச்சு இந்த மாதிரி ரோஸ் டிசைன் கொடுத்துட்ருக்கேங்க சைடில். அடுத்து இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக நான் வந்து சில்வர் கலர் சுகர் பால்ஸை எடுத்து ஒவ்வொரு ரோஸ் மேலேயும் வச்சுக்கிட்டேங்க. அடுத்து வந்து மருதம் மார்ட் அப்படின்ற நேம் எழுதுறதுக்காக நான் தமிழ் லெட்டர்ஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது வந்து அவங்களோட தீம் கலர்லேயே கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஃபஸ்ட் இயர் அனிவர்சரின்றதுனால வந்து 1ன்ற நம்பரும் வந்து ஃபாண்டன்ட்லேயே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு குட்டி ட்ராலியும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து டாப் லேயரில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இதை வந்து நான் எந்த மோல்டு வச்சு கட் பண்ணலைங்க, நானே தாங்க ஃபாண்டன்ட்டில் வந்து கட் பண்ணேன். அடுத்து வந்து இந்த டாப் லேயர் எம்டியாக இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒயிட் க்ரீம் வந்து எடுத்து இந்த மாதிரி ரோஸ் போட்டுக்கிட்டு அதில் வந்து அவங்க தீம் கலரில் வந்து ஃபாண்டன்ட்டில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸை கட் பண்ணி அது மேலே ஒன்று வச்சுக்கிட்டேங்க. அதே மாதிரி 1ன்றதும் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த எம்டியான ஸ்பேஸுக்காக வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸை எடுத்து தூவி விட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. மருதம் மார்ட்டுக்காக நம்ம செஞ்ச கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.